வேலூர் மாவட்டம் மேல்வல்லம் பகுதியில் மின்சாரம் பாய்ந்து 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டின் மொட்டை மாடியில் தடுப்பு கம்பி அமைக்கும் பணியின் பொழுது இந்த விபரீதம் நடந்தேறியுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் விவரிக்க கேட்போம். பிரபாகரன், வணக்கம். சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. காயத்ரி, வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்வல்லம் பகுதியில சகாதேவன் என்பவரோட வீடு இருக்கு. அவரோட வீட்டுல முதல் தளத்துக்கு மேல் இருக்கக்கூடிய மொட்டை மாடி பகுதியில ஒரு இரும்பு தடுப்பு கம்பிகள் அமைக்கும் பணி இன்று நடந்திருக்கு. இந்த பணியில பார்த்தோம்னா வேலூர் காகிதப்பட்டறையை சேர்ந்த பத்மா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அந்த அவரோட உரிமையாளர் முகேஷ்குமாரும் தொழிலாளி சதீஷ்குமார் இருவரும் இந்த பணியில ஈடுபட்டிருக்காங்க. தரையிலிருந்து அந்த மொட்டை மாடிக்கு அந்த 30 அடி நீளம் இருக்கக்கூடிய அந்த கம்பியை ஏற்றும் பணியில் அந்த இருவரும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த கம்பியில பார்த்தோம்னா கடைசியில ஒரு கொக்கி போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த கம்பி தான் மின்சார கம்பியில உரசி மின்சாரம் தாக்கி இருவரும் சம்பவ இடத்திலே துடித்து உயிரிழந்து போயிருக்காங்க. இதுல சதீஷ்குமார் பார்த்தோம்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிஞ்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் அந்த சம்பவத்துல உயிரிழந்திருக்கிறாங்க இருவரும். சம்பவ இடத்திற்கு வேலூர் தாலுகா காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சுபா தலைமையிலான போலீசார் விரைந்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மேலும் அவர்களுடைய இருவரோட உடலும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கும் பணியிலும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. காயத்ரி.